நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மரியான் படத்துல ட்ரெய்லர்ல ஒரு கிளிம்ஸ் ஆஃப் தட் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் பார்த்தோம். படத்துல இன்னும் நிறைய ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம் இப்போ. அதுக்கு நீங்க ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா தனுஷ்? அதை பத்தி சொல்லுங்க. ஹாஃப் அ டே ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஓகே. தண்ணிக்குள்ளே போயிட்டு மூச்சு விட முடியாது ஆஃப்கோர்ஸ். ஸோ அதனால் ஸ்கூபா டைவிங் தானே சார்? ஸ்கூபா டைவிங் அப்படின்னு இதெல்லாம் ஹெல்மெட்லாம் மாட்டி தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு சிக்னல்லாம் இருக்குது. நான் ஓகே அப்படின்னா ஓகே, என்னால் முடியல அப்படின்னா இப்படி ஒன்று, அது மாதிரி ஒரு நிறையா சிக்னல்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வாட்டி என்னாச்சு, ஒரு ஒரு ஷாட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 minutes என் பின்னாடி இருந்து கேமரா வந்து முன்னாடி வரணும். பட் இது தரையில் பண்ண 10 செகண்ட் தான் ஆகும். தண்ணியில் ஒரு கேமராமேன் நீந்தி வரணும், அப்படியே ஒரு 1.5 நிமிஷம் ஆகும் அதுக்கு. ஸோ கீழே தண்ணியில் இருக்கும்போது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆக்சிஜனை. இப்போ நான் 1.5 minutes மூச்சு பிடிச்சிட்டு இருக்கணும். கேமரா வருது முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. நான் அப்படியே இருந்துட்டேன், முன்னாடி வந்துருச்சு, கட் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் ஆக்சிஜன் கூப்பிட்ற, பட் ஆனால் எனக்கு பத்தலை, உள்ள மூச்சு பத்தலை, 1.5 minutes ஆகிட்டதுனால. ஸோ அவங்க வச்சோன்னா அவசரத்தில் மூச்சு உள்ளே இழுத்தோன்னா தண்ணிலாம் உள்ளே போயிடுச்சு. உள்ளே போயிட்டு தண்ணி உள்ளே போனோன்னா ஸ்விம்மர் இல்லை, ஸ்விம்மிங் தெரியாது எனக்கு. பேனிக் ஆகிட்டேன் நான். பேனிக் ஆகிட்டு தண்ணி குடிக்கிற, மூச்சில் வாயில் தான் மூச்சு விடணும், மூக்கில் மூச்சு விட்ற, கண்ணுலலாம் தண்ணி தெரியுது, காதில் கண்ணுக்குள்ளே போகிறது தெரியுது. தென் ஐ செட் டேக் மீ அப். அவங்க மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க, மேலே வரவே இல்லைங்க, போயிட்டே இருக்கும். அப்போ தான் தெரியுது எவ்வளோ ஆழமாக கீழே கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப நேரம் மேலே கூப்பிட்டு போனாங்க. மேலே வந்துட்டு இன்னைக்கு இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரூம் போயிட்டு போய் கண்ணு 2 இவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் ஒரு பெரிய பஞ்சாயத்துன்னு தெரியுங்களா? அவசரத்துக்கு நம்மளாம் எதுவும் பண்ணிக்க முடியாது, ஏன்னா உடம்புலலாம் 5-6 கிலோ வெயிட் கட்டியிருப்பாங்க தண்ணியில் கீழே இருக்கணும்னு. ஆவரேஜாக வந்து என்னென்னா 20 செகண்ட் தான் ஒரு மாஸ்க் ஆக்சிஜன் இல்லாத இருக்க முடியும். பட் இவரால் 120 செகண்ட்ஸ் 150 செகண்ட்ஸ் ஒவ்வொரு சீனுக்கு கொடுக்க முடியுது. ஸோ இவரோட டிட்டர்மினேஷன் வாஸ் யூனிக். அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. 121 minutes and 20 seconds, 1 minute and 30 seconds இருக்க முடிஞ்சதுன்னா பிகாஸ் ஐம் நான் ஸ்மோக்கர். ஸ்மோக் பண்ணாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்கிறது எக்ஸாம்பிள் கிடையாது, நேரில் இருக்கிறது தான் எக்ஸாம்பிள். வெரி நைஸ் மெசேஜ், தேங்க்யூ ஃபார் சேயிங் தட். சார் தனுஷ் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் புலியை ஃபோட்டோவில் பார்த்தாலே பதறுவோம். நீங்கள் எப்படி அதை கூட ஃபைட் பண்ணீங்க? சீட்டாவோட ஃபைட்லாம் பண்ணலங்க, நீங்கள் வேறு. அது வேறு ஏதாச்சும் அவருக்கு ஐடியா கொடுத்துட போகிறீங்க. ஃபைட்லாம் இல்லை. ஒரு மரம் ஒன்று இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட நான் இருப்பேன். என்னை சுற்றி 3 சிறுத்தை ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு. அங்கேருந்து கத்துறாரு இவர், சார் இன்னும் கொஞ்சம் பயப்படுங்க அப்படின்னு. இது மாதிரிலாம் பயப்பட முடியாதுங்க, ஆல்ரெடி பயமாக தான் இருக்குது. நீங்கள் 3 சிறுத்தைங்க, அது என்ன, அந்த ஒரே ஒரு மரம், அந்த ஒரு மரத்தோட நிழல் கீழே விழுது. அதை பார்த்து சிறுத்தை பயப்படுறதை பார்த்து நான் பயப்படுறேன். இதில் என்ன பண்ணாங்க, இது பத்தாதுன்னு சொல்லிட்டு சுற்றி ஒரு வேலி போட்டாங்க. சிறுத்தை ஓடிடக்கூடாதான். என்ன சுற்றி 4 பக்கமும் வேலி போட்டு இவங்க வேலிக்கு வெளியே போய் நின்று எடுக்கிறாங்க கேமரா வச்சு. நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஒரே காரணம், நான் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா நான் நல்லா குண்டா கொள்வதுன்னு இல்லைன்னா லஞ்சுக்கு அடிச்சிருக்கோம் என்னன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரே ஒரு பெருமை மட்டும் நமக்கு இருக்கும், ஸ்பாட்லேயே வந்து தனுஷ் வந்து உயிரை விட்டாரு அப்படிங்கிற ஒரு பெருமை மட்டும் நமக்கு கிடைக்கும். அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பேசும்போது ரொம்ப காமெடியாக இருக்கு, பட் இட் வாஸ் ரொம்ப டெரிஃபைங் சீக்வன்ஸ் தான் அது. இவனை நீங்க எப்படி சொல்றீங்க, ஆனா டைரக்டர் நீங்க டெரர் ஆவலன்னு தானே சொல்றாரு, அதனால தானே இன்னும் கொஞ்சம் டெரர் ஆங்க அப்படின்னு கேட்கல. எனக்கு என்ன வசதியாக போச்சுன்னா சீக்வன்ஸ் படி நான் பயப்படணும். ஸோ நிஜமாவே நான் பயந்துட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இல்லை அது அன்றைக்கி என்ன ஆச்சு, அவர் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போய் அந்த சிறுத்தையை போய் முன்னாடியே பார்த்து அதிட்ட பேசிட்டு அதை போய் பேசி டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு வந்தார். ஒரு ஹீரோ கூப்பிட்டு வருவேன், அவனை நீ ஒன்றும் பண்ணாத அப்படின்னு போய் பேசி டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்துட்டார். ஐ ஷுட் சே வாஸ் வெரி பிரேவ் அண்ட் ரொம்பவே கரேஜஸாக எடுத்தார். நம்ம மட்டும் காமெடியாக பேசிகிட்டு இருக்கோம், பட் அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய சிச்சுவேஷனில், அது சிறுத்தை ஒரு சிச்சுவேஷன், ஆர் 150 அடி உருண்டு வரணும்னா நம்ம மாட்டு சொன்னோம், சார் நீங்கள் அங்கேருந்து கீழே உருண்டு வருவீங்க, நான் இங்கே இருப்பேன், கேமரா கட்டு வந்து விழுவேல் அப்படின்னா உருண்டு வந்தார். ஸோ அங்கேருந்து தள்ளி விட்டுருவோம், அவர் வந்துடுவார் கீழே. ஸோ என்ன சார் ஏதோ பார்சல் அனுப்புகிற மாதிரி சொல்கிறீங்க?